கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள செலக்கரசல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தை ராமச்சந்திரன் என்பவர் நடத்தி வருகிறார். இவர் தனது மகள் பெயரில் தனியார் வங்கியில் பல கோடி ரூபாய் கடன் வாங்கியதாகவும் பல நாட்களாக திருப்பி செலுத்தாமல் திடீரென மொத்த கடனையும் ஒரே தவணையில் திருப்பி செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது வங்கி ஊழியர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதை அடுத்து அவர்கள் அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படையுடன் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை முதல் செட்டிபாளையம் சாலையில் உள்ள ராமச்சந்திரன் வீடு, அவரது ஜவுளி நிறுவனம் மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று சுமார் 14 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிலவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றுள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சோதனையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது.